இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கல்லணை என்பது அன்பான உறவுகளே ஏறக்குறைய 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அதன் தொழில்நுட்பத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது சர் ஆர்தர் காட்டன் சவுத் இந்தியன் இரிகேஷன் சிஸ்டம் என்ற நூலில் அவன் சொல்றான், இப்படி ஒரு பொறியியல் அதிசயத்தை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை. அவன் சொல்கிறான், இப்படி ஒரு பொறியியல் தொழில்நுட்பத்தை ரோமானியர்கள் கூட செய்ய முடியாது அப்படிங்கிறான். ஆகச் சிறந்த தொழில்நுட்பம், the most remarkable hydraulic irrigation system in the ancient world. உலகத்தின் முதலாக கட்டப்பட்ட இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கிற ஒரே கல்லணை. அந்த கல்லணை கட்டினவ கரிகால் பெரியவளத்தான். டே கருப்பு சட்டை ராமசாமி, எங்களுக்கு சட்டி போட சொல்லி கொடுத்தோம், எங்களுக்கு பனியன் போட சொல்லி கொடுத்தோம், சட்டை போட சொல்லி கொடுத்தோம் சொல்லிக்கிட்டு இல்ல. இந்த தொழில்நுட்பம் சொல்லி கொடுத்தது கருப்பு சட்டை ராமசாமி இல்ல, கருத்த தோல் கரிகால் அங்க சொல்லி கொடுத்தான். எங்களுக்கென்ற ஒரு பாரம்பரியம் இருக்கு, எங்களுக்கென்ற ஒரு தொன்மம் இருக்கு. சீமான் ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துகிறார், மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறார், நீருக்கு மாநாடு, எல்லாவற்றுக்கும் மாநாடு. சூழலியல் சிக்கல் குறித்து பேசுவதற்கு இந்த நிலத்தில் இருக்க ஒரே மகன், ஒரே அரசியல் தலை அந்த எல்லிஸ் இருக்கிறாரு, ஒயிட் இருக்கிறான், எல்லாமே இருக்கிறாங்க, மரக்கலை. நாங்க அவன் தான் முதல்ல தமிழரின் நீர்ப்பாசன பொறியியல் தொழில்நுட்பத்தை வெள்ளையனுக்கு பிரபுக்கள் சபையிலையும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலும் எடுத்து இந்த உலகத்துக்கு நம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினான். கம்யூனிட்டி இரிகேஷன் சிஸ்டம் மராமத்து பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஆக சிறந்த தொழில்நுட்பம், ஆக சிறந்த சமூக கூட்டு பிணைப்பு. தன்னாட்சி முறை, எந்த அரசு தலையீடு இல்லாமல் நடைபெற்ற தன்னாட்சி முறை 2000 ஆண்டுகள் அந்த மணி நடந்து கொண்டிருந்து எப்பொழுது இழுத்து மூடப்பட்டது? என்றைக்கு கருணாநிதிங்கிற கருநாகம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இந்த நிலத்தில் வந்தாரோ அன்று இழுத்து மூடப்பட்டது. 39,000 குளங்கள், 200க்கும் மேற்பட்ட ஏரிகள், 100க்கும் மேற்பட்ட அணைகள் தூர்ந்து கிடக்கிறது. இதை தூர்வாரினால 850 TMC நீரை சேமிக்கலாம்னு சொல்றான். நீரியல் பொறியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அதை சேமிக்குமா இந்த அரசு? அதை செய்யுமா இந்த அரசு? அது வேணாம். நீ காவிரியில தண்ணி தர வேணாம், கர்நாடகா சாக்கடையை கலக்குறான், டிச் வாட்டர் அதை கலக்குறான். ஒரு நாளைக்கு 100-150 கோடி லிட்டர் பீ தண்ணி, மழை தண்ணி, பெங்களூரின் சாக்கடை தண்ணி இந்த காவிரியில கலக்குது. தடுக்குமா கருணாநிதி? 1326 இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி இந்த 850 கிலோமீட்டர் பயணத்துல, காவிரி பயணத்துல தமிழ்நாட்டில் மட்டும் 456 கிலோமீட்டர் பயணிக்குது. கிட்டத்தட்ட 850 இண்டஸ்ட்ரி, அத்தனை சாக்கடை கழிவுகளும் காவிரில தான் கலக்குது. தடுப்பாரா கருப்பு சட்டை ஸ்டாலின்? கரிகாலம் ஃபுல்லா அதுல என்னன்னா, உங்களுக்கு 250 pH மேல தாண்டக்கூடாது. 7000 வருது. ஆடு மாடு குடிக்க கூட தகுதியற்ற தண்ணி காவிரியில் வரக்கூடிய தண்ணி வடிகால பயன்படுத்துறான். என்னோட உரிமையை தரல, சுப்ரீம் கோர்ட் நியமிச்ச சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பிரகாரம் நமக்கான சரியான பங்கீடு நீர் அவன் தரல. இந்த மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கு, பர்மிஷன் கொடுத்திருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் நீங்க மாறணும்னா ஒரு தீர்வு தான் இருக்கு. என்ன பேசல அந்த நிலத்துல? நாங்க எந்த அரசியல பேசல. திரை கவர்ச்சிக்கு மத்தியில, சாதி மத போதைகளுக்கு மத்தியில, இந்த சாக்கடைகளுக்கு மத்தியில் உழண்டு கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை விழிப்புணர்வு செய்தவன் அண்ணன் சீமான். ஒரு ஆக சிறந்த தத்துவம் தமிழ் சமூகத்துக்கு கிடைத்திருக்கிறது. தி லாஸ்ட் ட்ரம் கார்டு. தமிழ் தேசிய அரசியல் அதை பிடித்துக் கொண்டு ஏற வேண்டிய தேவை, கடமை தமிழ் சமூகம் நமக்கு இருக்கிறது. அவ்வளவு பெரிய தொழில்நுட்பம். இத பூரா அதுல எலிட்ஸும் ஒயிட்டும் என்ன பண்றான்? அவர் 800 மிட் 1850 எலிஸ், 1920 ஒயிட், 2 பேரும் ஒரே மாதிரியா பரிந்துரை செய்யறான் ஆங்கில அரசுக்கு. ஒருபோதும் இந்த கம்யூனிட்டி இரிகேஷன் சிஸ்டத்தை சிதைச்சிடாத, குடிமராமத்து என்று பொது சமூகம் மக்கள் அவர்களாக செய்கிறார்கள். இதை சிதைத்தால் டெல்டா மாவட்டம், வறட்சி மாவட்டம் போகும் சொல்லி வெள்ளையனுக்கு அறிவுறுத்திட்டு போனான். வெள்ளையங்காலத்துல சரியா இருந்துச்சு. இந்த கருப்பு சட்டை கருணாநிதி மாமன் ஸ்டாலின் காலத்துல, அவங்க காலத்துல இது பூரா இந்த கொள்ளையன் காலத்துல பூரா நாசமாயிருச்சு. இதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த கல்லணை முழுக்க சுத்தி இருந்த எல்லா மரங்களும் செத்துருச்சு. கல்லணை இரு கரையில ஒரு குறும் ஃபாரஸ்ட், குறுங்காடு இருந்துச்சு.
உடும்பு, மர நாய், முள்ளமன்றி, காட்டு பண்ணி, காட்டு நாய், உடும்பு, இது மாதிரி சின்ன சின்ன 2 அடி 2 அடி கீழே உள்ள உயிரினங்கள் வாழ்ந்த பகுதி. 3 அடிக்கு மேல ஆத்து மண் அள்ள கூடாது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 30 அடி வரை ஆத்து மண் அள்ளிட்டான். யார் அள்ளனா? யார் அள்ளனா? இந்த கருப்பு சட்டை வகைரா இவங்க தான் அள்ளனா, வேற எவனும் கிடையாது. அதை மீட்டெடுக்கிற ஒரு பணிதான் இந்த நீர் மாநாடு. நீர் குறித்த புரிதல், நீர் குறித்த பார்வை, 3வது உலக போர் இந்த நீர்னால வருங்கிறான். இது ஒரு சைடு விர்ச்சுவல் வாட்டர். உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவிலே அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியா. அணு கழிவிலிருந்து, ஆராய்ச்சி கழிவிலிருந்து, மருத்துவ கழிவிலிருந்து, இறைச்சி கழிவிலிருந்து எல்லா கழிவுகளையும் கொட்டக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழ்நாடு. இதை மாற்றிய இந்த திராவிட கட்சிகளை தமிழ் மண்ணில் அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு தான் மக்களுக்கான விழிப்புணர்வு செய்யக்கூடிய நாங்கள் பரப்புரை செய்கிறோம். இது அரசியல் மேடை அல்ல. அண்ணன் சீமானிய பொலிட்டிக்கல் சயின்ஸ், என்வைரன்மெண்டல் சயின்ஸ், எக்காலஜி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் என்ற வகுப்பறை நடத்தக்கூடிய மேடைகளாக நாம் தமிழர் கட்சி மேடை இருக்கிறது. கடந்த 3 நாட்கள் நாங்க இங்க புழங்கிட்டு இருக்கோம். இந்த பதவிகள்லாம் பாக்குறாங்க பொதுமக்கள். இங்கிட்டு போற வர பொதுமக்கள்லாம் தன் பிள்ளைகளை கூட்டு வந்து காமிக்கிறாங்க. கரிகாலம் பிறந்த காலத்துல என்ன, வளர்ந்த காலத்துல என்ன, மன்னர் துரோகம் எல்லாம் ஒரு சைடு காட்சி. கல்லண காவிரின்னு வரலாறு அதை காத்த பெருமக்களோட ஒரு காட்சி ஒரு பக்கம். இப்படி ஒரு மாநாடு காமிங்க. இப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிரவுண்டா இது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டேஜ் இது. ஆக சிறந்த மேடை. என் அன்பான உறவுகளே, நமக்கு இருக்கும் ஒரு வாய்ப்பு தான். நீரெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த பிளானட்ல. இந்த பூமியோட 100 மடங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும். இந்த பிளானட்ல, இந்த பூமி பந்தல், இந்த கிரகத்துல மட்டும்தான் நீர் இருக்கு. அதனாலதான் நீரை உயிருக்கு சமமா மதிச்சனால நம் மன்னர்கள், நம் சோழர்கள், சோழ வம்சத்தை பின்பற்றி வந்த அத்தனை பேர் இந்த நீர் காத்தான். அத்தனை காத்தான். தூம்புத்துன்னு ஒண்ணு இருக்கு, கூம்புத்துன்னு சொல்லிட்டு. ஏரியில வண்டல் மண்ணும் நீரும் தனித்தனியா போறதுக்கான ஒரு பாகம். உலகத்திலேயே தரையிலிருந்து கீழ்தளத்திலிருந்து மேல் நோக்கி பம்பு வச்சு மோட்டார் வச்சாலும் தண்ணி ஏறும். கீழே இருந்து மேலே ஏற்றுற ஒரு தொழில்நுட்பத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினவன் இதே சோழ வம்சத்தில் வந்த காளிங்கராயன். இன்னும் இருக்கடா அந்த அணை, காளிங்கராயன் அணை. இந்த ஏன்சியன்ட் அவன் சொல்றான் ஒரு இடத்துல, அவர் எல்லிஸ் பதிவு பண்றாரு ஒரு இடத்துல, த ஏன்சியன்ட் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபார் அஹெட் ஆஃப் தேர் டைம்ஸ் அப்படி சொல்றான். பழங்கால பொறியியல், நீரியல், பொறியியல் தொழில்நுட்பம் கொண்ட தமிழ் இன்ஜினியர்கள், தமிழ் பொறியாளர்கள் தங்கள் காலத்தை விட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்திச்ச டெக்னாலஜிங்கிறான். ஒரு பாடத்திட்டத்தில் வாட்டர் இரிகேஷன் ஏதாவது ஒரு சிஸ்டத்துல பி சிவில்ல சேர்க்கணும், பி எலக்ட்ரானிக்ஸ்ல சேர்க்கணும். எல்லா கல்வி நிலையத்திலும், கல்வி படிப்புலையும், ஆராய்ச்சி படிப்புலையும் தி பெஸ்ட் இரிகேஷன் சிஸ்டம் இன் தி வேர்ல்ட் கரிகால சோழன் உருவாக்கினது இரிகேஷன் சிஸ்டம் தான். அதை சொல்லுமா இந்த பாடத்திட்டம்? தமிழ்நாடு அரசு இந்த பாடத்திட்டம் கொண்டு வருமா? இதெல்லாத்தையும் ஏமாத்துவான். இந்த கருப்பு சட்டை ராமசாமி வகைராயில ஒழிக்க வேண்டும் என்றால் கருந்தோல் வாரிசு சீமானை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றினால்தான் அத்தனைக்குமான தீர்வு. நீங்களும் தமிழர், நானும் தமிழர், தமிழர் நிலத்தை நாம் பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தொடர்ந்து முழக்கம் இடம்பெறுகிறார்.